வயிற்றில் ஒரே கேஸ் பிரச்சனையா? இதோ இந்த சிறுமி கூறும் மருத்துவத்தை பாருங்க, சும்மா அசந்து போயிடுவீங்க. வயிறு கல் மாதிரி இருக்கு, பசி எடுக்கிறதே இல்ல, சரியா சாப்பிடவும் முடியல என்பன போன்ற புலம்பல்களை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். வயிறு நிறைய சாப்பிட்டாலும் எதுவும் சாப்பிடாவிட்டாலும் சிலருக்கு வயிறு உப்புதல் என்பது அடிக்கடி நிகழும் பிரச்சனை. சிலருக்கு கடுமையான வயிற்று வலியும் சேர்ந்து படித்து எடுத்துவிடும். வயிற்று உப்புசம் ஏற்பட என்ன காரணம்? அது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்? அதற்கான தீர்வுகள் என்ன என்று சிலருக்கு எப்பொழுதும் எது சாப்பிட்டாலும் செமிக்காமல் வயிறு உப்புசமாகவே இருக்கிறது. மேலும் வாயு பிரச்சனையாக இருக்கிறது என்று கூறுவார்கள். இந்த பிரச்சனைகளால் இவர்களுக்கு பிடித்த உணவை எப்பொழுதும் சாப்பிட முடியாது. சிலருக்கு கடுமையான வயிற்று வலியையும் ஏற்படுத்திவிடும். பருப்பு போன்ற பொருட்கள் மற்றும் இறைச்சிகள் எது சாப்பிட்டாலும் உடனே வயிறு மந்தமாக மாறிவிடும். அப்படி ஏன் இருக்கிறது? எதனால் இந்த மந்த பிரச்சனை ஏற்படுகிறது? மேலும் இதை வீட்டிலேயே எப்படி தீர்க்கலாம் என்று ஒரு சிறுமி எவ்வளவு அழகாக கூறுகிறார் என்று பார்க்கலாம். உடலில் வாயு உண்டாக 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இரைப்பை மற்றும் சிறுகுடலில் செரிமானமாகாத சில உணவுப் பொருட்கள் பெருங்குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாவால் உடைக்கப்படும் போது உண்டாகும் வாயு. மற்றொன்று, வாயு வழியாக உடலுக்குள் செல்லும் வெளிக்காற்று. இவை இரைப்பையிலிருந்து ஏப்பமாகவோ குடலை சென்றடைந்ததும் ஆசனவாய் வழியாகவோ உடலிலிருந்து வெளியேற வேண்டும். அப்படி வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கி விடுவதால் வயிறு வீங்கி உப்புசம் ஏற்படுகிறது. சாப்பிடும் போது பேசுவது, அவசரமாக சாப்பிடுவது, காஃபி, டீ, ஜூஸ் போன்ற பானங்களை அருந்துவது, ஸ்ட்ரா மூலம் உறிஞ்சி குடிப்பது, ஸ்விங்கம் மெல்லுவது, மிட்டாய் சப்புவது போன்ற நேரங்களில் நம்மையும் அறியாமல் காற்றையும் சேர்த்து வயிற்றில் சென்றுவிடும். மொச்சை, பட்டாணி, பருப்பு, பயறு, பீன்ஸ், சோயா பீன்ஸ், முட்டைகோஸ், வெங்காயம், காலிஃபிளவர், முளைக்கட்டிய தானியங்கள், வாழைக்காய், முட்டை, உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, செயற்கை பழச்சாறுகள் வாயுவை உண்டாக்கும் உணவுப் பொருட்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம் ஏற்படும். இதை சரியான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். சிறுகுடல் பகுதியில் அளவுக்கு அதிகமாக தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா சேர்தல், ஒருவேளை உணவு உண்டதும் அடுத்த வேளை உணவு உண்ண அதிக இடைவெளியை எடுத்துக் கொள்ளுதல், போதுமான அளவு தண்ணீர் குடிக்காதது, மலம் மற்றும் சிறுநீரை அடக்குதல், கேஸ் நிரப்பப்பட்ட குளிர்பானங்களை அருந்துவது, எண்ணெயில் பொரித்த இறைச்சி, பாக்கெட்டுகளில் அடைத்த மசாலா அதிகமுள்ள உணவுகள், அதிக கொழுப்பு மசாலா உணவுகள் சாப்பிடுவதால் தான் வாயு பிரச்சனை ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க நாம் இயற்கையான உணவுகளை உண்ண வேண்டும். செயற்கை உணவுகளை தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த பிரச்சனையை உடனடியாக நீக்க வேப்பிலை மருத்துவத்தை இந்த சிறுமி சொல்வதை போல் செய்து வீட்டில் சாப்பிட்டு பயன்பெறுங்கள். இது நிரந்தரமாக வராமல் இருப்பதற்கு மேலே குறிப்பிட்ட பொருட்களை எல்லாம் அளவோடு எடுத்துக் கொள்ளுங்கள். சாப்பிடாத பொருட்களை நிறுத்தி விடுங்கள். வீடியோ எடுக்கறான்ட்டு கண்டதே தின்னுட்டு இருக்கா, அதனால வயிறு கெட்டு போச்சு. வயிற்ற சுத்தம் பண்ணிரலாமா? வேப்பில தண்ணி தான் குடிக்க போறோம். எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? வீட்டுல வேப்பில அரைக்கிற பானை, இதுல வேப்பில மட்டும் தான் வைப்போம். இப்ப இது கூட ஒரு சொம்பு தண்ணி ஊத்திக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம். மூடி வச்சு நல்லா கொதிக்க விடல. தண்ணி பாதியா ஊத்தணும். நல்லா கொதிக்குது. வேப்பில வாசம் வீடெல்லாம் மணக்குது. இப்ப இந்த வேப்பில வாசத்துக்கு ஒரு கொசு கூட வீட்டுல இல்லங்க. திறந்து பார்த்துடலாம். அவ்வளவுதான், நல்லா வச்சிருச்சு. பண்ணிடலாம். பாருங்க, நைட்டு தான் வேக வச்சிருக்கோம். காலையில முழிச்சோடனே குடிச்சிட வேண்டியதான். வேப்பில அவிச்சு மட்டும் இல்லங்க, அரைச்சும் குடிக்கலாம். வேப்பில தண்ணி குடிச்சு 2 வாரம் ஆக போகுது. மறுபடியும் வேப்பில தண்ணி குடிக்க போறோம். இந்த தடவை வேக வச்சு இல்ல, ஜூஸ் போட்டு குடிக்க போறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்ப இந்த தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இத வடிகட்டிக்கலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, குடிச்சிடலாமா? சூப்பரா இருக்கு. என்னடா கசப்பா இருக்கு, இப்படி குடிச்சிட்டாலே நினைக்காதீங்க. நான் சின்ன வயசுல இருந்து நல்லா குடிப்பேன். உங்க குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலயே பழக்கிருங்க. நீங்களும் கண்டிப்பா 2 வாரத்துக்கு ஒருக்கா இந்த ஜூஸ் குடிச்சிருங்க. அப்பதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக
மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.